அறுசுவையை விரும்பும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹெல்தி ரெசிபி என்னதுன்னா சக்கரவள்ளி கிழங்குல பூரி மசாலா ராகி பூரி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கிச்சனில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 2 சக்கரவள்ளி கிழங்கு, தாளிப்புக்கு தேவையான பொருட்கள், மசாலாஸ். ஃபஸ்ட்டு சக்கரவள்ளி கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி கழுவிட்டு அதை ஒரு குக்கரில் போட்டு சக்கரவள்ளி கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு விசில் 2 விசில் எடுத்துக்கோங்க. குக்கரில் ப்ரெஷர் இறங்குறதுக்குள்ளே நம்ம மீன் ஆயில் இப்போ என்ன பண்ணலான்னா மாவு பிசைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணியை கொஞ்சம் வெதுன்னு சூடு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் ராகி மாவு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மாவை பிசைஞ்சு ஒரு மூடி போட்டு சைடில் வச்சுக்கோங்க. இப்போ சக்கரவள்ளி கிழங்கு குக்கரில் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சுங்க சக்கரவள்ளி கிழங்கு. இப்போ இதை ஒரு மத்து போட்டு நம்ம மசிச்சுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு அவ்வளோ நல்லதுங்க நம்ம உடம்புக்கு. இப்போ ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு, சீரகம், சோம்பு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாங்க. சக்கரவள்ளி கிழங்கு தினமும் சாப்பிட்டா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குமா, அப்புறம் பிபி கண்ட்ரோல் ஆகுமா, இதய நோய்க்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் டெய்லி சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது சாப்பிடுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ பாருங்கள், காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ மசிச்சு வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கு அதோட ஆட் பண்ணி அதுவும் நல்லா ஒரு கொதி வரணுங்க. நல்லா கொதி வரும்போது ஒரு கையளவு நம்ம என்ன பண்ணணும், கொத்தமல்லியை நல்லா தூவி விடுங்க. கொத்தமல்லி எவ்வளோ நிறையா போடுறோமோ அவ்வளோ தூரம் டிஷ்ஷு செம்மையாக இருக்குங்க. நிறையா போட்டு கொதி வந்ததை இறக்கிடுங்க. இப்போ நம்ம ராகி பூரி தேய்ச்சிக்கலாம். ராகி பூரி வந்து நான் குட்டி குட்டியாக செய்ய போகிறேன். ஏன்னா அப்போ தான் கிட்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்க இல்லையா, அதனால் குட்டி குட்டியாக எடுத்து தேய்ச்சி வச்சுட்டு கடாயில் நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பூரிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு பூரி ஒன்றா போட்டு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், ராகி பூரியும் ரெடி ஆகிடுச்சு. ராகி பூரி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அயன் அதில் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இது ரெண்டுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஃபுட்டு. நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரியா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.